நான் காலேஜ் படிக்கும் போதும் எங்க வீட்லயும் சரி காலேஜ்லயும் சரி பணத்தை சம்பாதிக்க கத்துக்கோ, அது ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்றத அதை நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா ஒன்ஸ் நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டு அங்க இருந்து சம்பாதிக்கிற பணத்தை நான் செலவு பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது மாச கடைசியில காசு காணாம போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது காணாம காணாம போகுதே, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சூட்சமம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரியுது மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு. அதோட இம்பார்ட்டன்டா இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. இந்தியால மட்டும் 76% மக்களுக்கு பைனான்சியலி இல்லிட்ரேட்டடா இருக்காங்க. அதாவது பணம் சார்ந்த அறிவு அப்படின்றது ரொம்பவுமே கம்மியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதை நாம கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் அதுல ஒருத்தன் தானே. சோ அப்போ அதை நான் கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஃபைனான்ஸ் ரிலேட்டடா எல்லாத்தையுமே நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் இப்போ என்னோட ஃபைனான்ஸை நல்லாவே உயர்த்திருக்க முடியுது. ஓகேவா? சோ இதுவே நாம மட்டும் படிச்சா போதாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, மாஸ்டரி ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சீரீஸ்ல உங்களோட ஃபைனான்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் படிச்சதை வச்சு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேவா? சோ மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு ரீச் ஆகும்.